கரலாக்கட்டையை தூக்கி சுத்துறீங்களா, மனைவியை தூக்கி சுத்துறீங்களா? இதை விட வெயிட் கூட இல்லையா? இவ்வளவு ஒரு அப்பாவியா இருக்க ஒருத்தர் வந்து நீங்க வந்து கொடுமைப்படுத்த வைக்கிறீங்க. குங்குமம் வைக்கணும் எனக்கு. கல்யாணத்தப்ப இப்படி வைப்பாங்கல்ல குங்குமம். அது வந்து இங்கே தானே வைக்கணும். எனக்கு அவர் இங்க வச்சு விட்டாரு. ஓ, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நெத்தியில குங்குமம் வச்சு நெத்தியில முத்தமிடுவாரு. இப்படி இப்படி வைக்கணும். சுத்தி வர அப்படி. லவ் பண்ணும்போது நிறைய சொன்னாங்க, நம்ம வந்து வேர்ல்ட் டூர் போகலாம், கல்யாணம் முடிச்சுட்டு மாசம் மாசம் வெளியே போகலாம், ஊர் கூட்டு போறேன். கல்யாணம் லவ் பண்ணும்போது கூட வெளியெல்லாம் அப்பப்போ கூட்டு போவாங்க. நான் திட்டுத்தரமா வருவோம், இவங்க வீட்டில் தெரியாது, அப்பெல்லாம் கூட்டு போவாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வெளில போகலான்னா தூங்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் எவ்வளவு நாள் ஆச்சு? 25 days ஆகுது. இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா அவர் வெளியே போக மாட்டேங்கிறாரு, வீட்டில் தான் இருக்கிறாரு. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 6 months ஆகுது. ஓகே சார், வீட்டில் இருந்தால் அதான் சொல்லிகிட்டே இருப்பா. நான் சொல்றதே அதனால வெளியே அப்படியே ஊர் சுத்த relax-ஆ. போகாம இருங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்றது. அது அவருக்கு பிடிக்கல. ஆனா நான் இல்லாத டைம்ல ஒழுங்கா இருக்கிறாருல்ல, அதே மாதிரி ஃபுல் டைமும் இருக்கலாம்ல. திருமணம் என்பது தமிழர் வாழ்வில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைசன்ஸை வழங்கியிருக்கு. என்ன அப்படின்னா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு, இல்லையா? பொதுவாக ஒரு அரேஞ்ச் மேரேஜில் அதை குடும்பங்கள் செஞ்சு கொண்டே இருந்தாங்க. என் போட்டு பிரமாதமாக சமைப்பா அப்படின்னு சொல்கிற முதல் பொய்யில் தொடங்கி, என் பையன் வந்து ஒரு 5 இலக்க சம்பளம் வாங்குறான் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்துகிட்டே இருக்கும். லவ் மேரேஜ்லேயே அந்த பொய் நடக்கும். என்ன அப்படின்னா, தன்னுடைய உண்மைகளை சொல்லிக்கொள்ளாமல் இருவருமே அவர்கள் என்னவாக தன் துணை விரும்புகிறார்களோ அதுவாக காட்டுறது, ஆண் பெண் இருவருமே. அதில் குறிப்பாக ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பங்கள் பொய் சொல்வது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த மயங்களை நம்பி நம்ம ஏதாவது வார்த்தை கொடுத்துட்டு நாளைக்கு அந்த புள்ள நீ தானே சொன்னேன்னு கேட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு இப்போ குடும்பங்கள் ஏறத்தாழ பொய் சொல்வதில்லை. என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் பையன் ஃபோன் நம்பரை வாங்கி பொண்ணுகிட்ட கொடுத்து, பொண்ணு ஃபோன் நம்பரை பையனை கொடுத்து, நீயே பார்த்துக்க, பேசிக்க, உனக்கு பிடிச்சிருந்தா கன்டினியூ பண்ணுவோம், நிச்சயார்த்தம் இன்னொரு 4 மாதம் கழிச்சா வச்சுருக்கோம், 4 வாரம் கழிச்சா வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்து அந்த முடிவை பிள்ளையிட்டே தள்ளிடுறது. காதல் திருமணமாக இருந்தால் பெற்றோர்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது, அது நீங்கள் பார்த்து பேசிக்க வேண்டியதுன்னு. அப்போ இப்போவும் பொய் சொல்லி திருமணம் நடக்குதா அப்படின்னா நடக்குது. அதை யார் சொல்கிறா? குடும்பம் சொல்கிறதில்ல. கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆண் சொல்கிறான், தான் எந்த வகையிலையாவது மிகச்சிறப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட நல்ல பேரை வாங்கிடணும் அப்படிங்கிறக்காக. பெண் அதை நம்புகிறா அல்லது நம்புகிற மாதிரி நடிக்கிறா காதலின் காரணமாக. திருமணம் முடிந்த பிறகு முதல் 1 மாதமோ 2 மாதமோ காதலின் வீதியும் காரணமாக அந்த பொய் உயிர் வாழும். ஆனால் அதிகபட்சம் 6 மாதத்துக்குள்ளே அந்த பொய் வெளுத்துரும். இன்றைக்கி இருக்கிற இளம் தம்பதிகளில் மனைவிமார்களுக்கு இருக்கிற பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, சொன்னது என்னாச்சுன்னு கேட்குறது தான் புருஷங்கிட்ட. இன்றைக்கி வா தமிழாவால் அதைத்தான் பேச நினச்சோம். புதிதாக திருமணம் முடித்த மனைவிமார்கள் தங்கள் கணவனிடம் சொன்னது என்னாச்சுன்னு கேட்பது தான் இன்றைய உரையாடலுக்கான களம். ஏன்னா இவர்கள் எல்லாருக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. என்னென்னமோ சொன்னாருங்க, இது ஆச்சுங்க அப்படின்னு. என்ன இவ்வளோ சிரிக்கிறீங்க? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்கு இப்படி சிரிப்பு சிரிக்கிறீங்க நீங்கள். ஓகே, இந்த மாதிரி நிறைய வந்து உத்தரவாதம், கேரண்டி, நம்பிக்கை அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா? கொடுத்துருந்ததெல்லாம் நிறைவேறலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இவர்களை, என் கணவனை இதன் மூலமாக தண்டிக்க விரும்புகிறேன், இந்த பனிஷ்மெண்ட் அவர் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லது கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த விஷயமெல்லாம் சொன்னார், இதெல்லாம் செய்வேனாரு. அது ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு கூப்பிட்டு போகிறதா இருக்கலாம், பூ வாங்கி தரதா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னமோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாரு, ஆனால் எதையுமே நிறைவேற்றல அவர். அவருக்கு நான் இந்த ஷோவின் மூலமாக இந்த தண்டனை கொடுத்து இந்த உரையாடலை துவங்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இங்கே சில பொருட்கள் இருக்குது. ஒரு பாவக்காய் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது, மல்லிகைப்பூ இருக்குது, தாலி இருக்குது, குங்குமம் இருக்குது, கரலாக்கட்டை இருக்குது. நீங்கள் இதில் ஒரு பயன்படுத்தி ஒரு பச்சை குத்துற டாட்டூ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவர்களை இதன் மூலமாக ஏதாவது ஒரு தண்டனை உங்கள் கணவனுக்கு வழங்கலாம்னா யார் என்ன தண்டனை வழங்குவீங்க? முதல்ல யார் தண்டிக்க விரும்புறீங்க கணவரை? இன்னும் ஓகே, முதல்ல ரெண்டாவதுக்கு வாங்க வாங்க, நீங்கள் மைக் வச்சுருக்க வாங்க. ஓகே, என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? ஏன் இங்கே இருக்க பொருளை வச்சு தண்டனை கொடுக்க விரும்புறீங்களா? இல்லை, டேட்டூ போட்டுக்கிட்டோம். டேட்டூ பண்ணணுமா? ஏன், எதனால? இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகி 3 monthsல வந்துட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம், வண்டியிலே ஊர் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியோ எல்லா ஊருக்கும் போகலாம். எந்த வண்டியில்? புல்லட்டில். வெளிநாடு வரைக்கும்? இந்தியாவுக்குள்ளே எங்கே வெளிநாடு தான் புல்லட்டு, வெளிநாட்டம் விமானம். இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணா போகலாம் அப்படி சொல்லி சொன்னாங்க.
இன்னைக்கு வரையும் வண்டியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. இங்கே சென்னைக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு மட்டும்தான் வண்டியில் போயிட்டு வரோம். அவ்வளோதான். இது வரையும் எங்கேயுமே போகல வண்டியில். ஓகே. ஸ்டார்ட் என்ன கொடுக்கணும்? என் பேரை போட்டுக்கணும். அது பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரணும். அது எப்படி தண்டனை ஆக்க முடியும்? காதலாயிராதா அது? ஞாபகம் கொடுத்த வரணும். வாக்குறுதி ஞாபகத்துல ஞாபகம் இருக்கும். வரணும். பார்க்கும் போதெல்லாம் எங்க பச்சை குத்துறது? கையில். நேரடியா பார்வைப்படுற மாதிரி. என்ன பேசாம இருக்கீங்க? உங்களை தான் சொல்றாங்க. வாங்க சார். என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்லுங்க. என்ன கேட்குறீங்க? கேட்கவே இல்லை நீங்க எதையுமே. ஓகே, இப்போ என்னன்னு உங்க பேர் என்ன? ரேஷ்மா. ரேஷ்மாவை வெளிநாடு கூட்டி செல்வேன் அப்படி பச்சுமா? ரேஷ்மாவை புல்லட்டில் கூட்டி செல்வேன் கொடுமா? இல்லை, ரேஷ்மா கிட்ட சொன்ன ரேஷ்மா சொல்லி காப்பாத்துவேன். ரேஷ்மான்னு போட்டுக்கிட்டோம். வெறும் ரேஷ்மாவா? கூட ஒன்று சேர்க்கலாம்ல அதில் கேம் போடுறதுக்கு. நீ கண்ணை காட்டுறீங்க உங்களுக்கு எங்களுக்கு தனியா. வேண்டாம் தண்டனை பனிஷ்மெண்ட் உறுதி. அதுல வாசகம் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன குறைக்கலாம். வேணா இது கூட்டு போறேன். கூட்டு போறீங்களா? எப்ப நைட்டு வீட்டுக்கா? இல்ல ட்ரிப்பு கேட்டாங்கல்ல. ஆமா, அங்க கூட்டு போறேன். பச்சை குத்திட்டு சொன்னதை காப்பாற்றுவேன். சொன்னதை காப்பாற்றுவேன் மட்டும் போதுமா? ரேஷ்மா வேண்டாம். ஒரு ரேஷ்மா மட்டும் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் போய் ரேஷ்மா பச்சை குத்திட்டு வர்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தொடர்ந்து பேசுவோம். ஓகேவா? ஓகே, அடுத்து யாரு? ஒவ்வொருத்தர் முதல்ல நீங்கள் வாங்க. இவங்களுக்கு அவங்கள வந்து நான் உடம்ப குறைக்க சொல்ல ஃபிட்டாக இருக்க சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே சொல்லிட்டு இருக்கேன். பட் இன்னும் வந்து அவர் அதை பண்ணல. ஜிம் போகிறது கிடையாது, டயட்டில் இருக்கிறது கிடையாது. அதனால அவர் வந்து அந்த கடலைக்கட்டியை தூக்க சொல்ல போகிறேன். உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 1 மாதம் ஆக போகுது. உடம்பு குறைக்க சொல்ல எவ்வளோ நாள் சொல்கிறீங்க? 2 வருஷமா? உங்களுக்கு எவ்வளோ நாளாக அவர் தெரியும்? 8 வருஷமா? முதல் 6 வருஷம் ஃபிட்டாக தான் இருந்தார். இருந்தார், அப்போ ஒல்லியாக தான் இருந்தார், ஃபிட்டாக இருந்தார். ஓகே, அந்த கல்யாணங்க வீட்டில் சம்மதம் சொன்ன பூரிப்பில் அதுக்கு முன்னாடி 1 இயராக கொஞ்சம் வந்து புஸ் புஸ்ன்னு ஆயிட்டாரு. வரமாட்டேங்கிறாரு. வாங்க. டைம்ஸ். நீங்க கரலாக்கட்டை சுத்தி இருக்கீங்களா? கரலாக்கட்டை இதுன்னு தெரியும். வாங்க. இன்னொரு வாய்ப்பு இருக்கு. கரலாக்கட்டையை தூக்கி சுத்துறீங்களா, மனைவியை தூக்கி சுத்துறீங்களா? இதை விட வெயிட் கூட இல்லையா? இவ்வளவு ஒரு அப்பாவியா இருக்க ஒருத்தர் வந்து நீங்க வந்து கொடுமைப்படுத்த வைக்கிறீங்க. உங்களுக்கு ஓகே, இப்போ அவருடைய சாய்ஸ் வந்து கரலாக்கட்டையோட நான் மனைவியை தூக்கி சுத்துறேங்கிறது. இப்போ உங்களுடைய விருப்பம் இது? அவர் விருப்பப்படியே நடக்கும். அவர் விருப்பப்படியே. வாழ்நாள உடம்பு குறைக்க போறதே கிடையாது. மைக் அங்க வச்சிருக்க. எத்தனை? 1. மெதுவா 2. டேய் 2 3 4 5 6. போதும். 6 அந்த பக்கம், 6 அந்த பக்கம், 6 அந்த பக்கம், 6. ஏய், ஆப்போசிட் சைடுப்பா. முடியாதா? மெதுவா. ஆப்போசிட் சைடு தெரியாதா உனக்கு? அழகுல மயங்கியிருக்காரு அவரு. ஓகே, கொண்டு அப்படியே சேர்ல மெதுவா உட்கார வச்சு வந்துருங்க. 12வது ரவுண்ட. ஏம்மா, உடம்ப குறைக்க மாட்டேங்கிறாரு. சுத்துதா? தலை சுத்தா? லேசா? உடம்ப குறைக்க மாட்டேங்கிறாரு, கரலாக்கட்டை சுத்துக்குன்னு சொன்னா அதுலேருந்து தப்பிக்கிறக்க அவர் நான் அந்த மனைவி தூக்கி சுத்துறேங்க. நீங்களும் ஆமாமா சரிண்ணா எப்படி உடம்ப குறைப்பார் அவரு? வந்த வாய்ப்பை விடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஓகே, தேங்க்யூ. வேற யாரு? மேலே வாங்க, நீ வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளோ ஆர்வமாக வர்றாரு? ஆடுன்னு முடிவாயிடுச்சுல்ல, எப்போ வந்தா என்ன? வழியாக போது முடிவாயிடுச்சு, எப்போ வந்தா என்ன? இப்படித்தான் இந்த ஸ்டைலில் தான் வரணும்னு முடிவு பண்ணது யார்? நீங்களா அவங்களா? அவங்களுக்கு இது என்கேஜ்மெண்ட் ஷர்ட்டு, ஸோ இது போடணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால இதில் எப்படி மேட்ச் பண்ணி போட முடியுமோ போட்டாச்சு. இது என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டு வாங்கன்னு சொன்னது அவங்களா நீங்களா? அவங்க தான். அவங்க தான். ஓகே, இப்போ என்ன தண்டனை சொல்லிடுங்க. என்ன சொன்னார், எதை செய்யலை அவர்? ஆக்சுவலாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சார், இவர் எனக்கு மல்லிப்பூ வாங்கி கொடுத்ததை விட இவங்க அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு நிறைய பூவே வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் அவர்கிட்ட கேட்கவும் கேட்டிருக்கேன். நிறைய நீங்கள் பூவே வாங்கி தரதில்லை, இவர் வச்சு விட்டதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை. ஸோ இவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். எவ்வளோ நாளைச்சு உங்களை கல்யாணம் ஆகி? 6 மாதம் ஆக போகுது. 6 மாதத்துல ஒரு தடவை கூட பூ வாங்கி கொடுத்தது இல்லையா?
வாங்கி கொடுத்துருக்காரு. பட் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரிலாம் அடிக்கடிக்கு வாங்கி தந்தது கிடையாது. ரேர் சார். நானே கேட்கணும் அதுவும். முன்ன பின்ன பழக்கம் இல்லை சார், யாருக்கும் வாங்கி எது பழக்கம் இல்லை? யாருக்கும் பூ வாங்கி கொடுத்து பழக்கம் இல்லை. பூ வாங்கி கொடுத்து எல்லாம் என்ன யூனிவர்சிட்டியில் படித்து பட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் யாரெல்லாம் இப்போ மனைவி பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க தெரியும்? இவங்கெல்லாம் யார் டாக்டரேட்டா? நிறைய பேர் தூக்காம இருக்காங்க பாருங்க. பரவாயில்ல, தூக்குனால அவங்க ஏன் ஜாதி சார்? தூக்குனால பார்த்து சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டு தூக்காதால பார்த்து ஆறுதல் எழுதிங்க. என் நண்பர் ஓகே, இப்போ என்ன செய்யணும்? பூ வச்சுட்டா போதும். ஆமாம் சார். இது ஒரு தண்டனையா? இது இருக்கிறது வரா சார். ஈஸியானது. இது சொல்றீங்க 6 மாசம் அதை செய்யவே இல்லை. ஓகே, பூ வச்சுட்டு ஒரு பாவக்காய் சாப்பிட்டோம் சார். பூ வச்சுட்டு ஒரு பாவக்காய் சாப்பிட்டோம். பனிஷ்மெண்ட். போதும் சார், ஒரு பனிஷ்மெண்ட் போதும். இல்லை சார், பூ வைக்கிற அவங்க விருப்பம். பனிஷ்மெண்ட் பாவக்காய் சாப்பிட்றது. ஓகே, இப்போ முதல்ல வந்து பாவக்காய் சாப்பிடுவோம். சரி, எது வந்தாலும் நான் பாதி என் பொண்டாட்டி பாதி. நான் பாதி போவாக்கா அவ பாதி போவாக்கா சாப்பிட்டேன் சார். கண்டிப்பா சாப்பிடணுமா? கண்டிப்பாக சாப்பிடணும் சார். நான் சாப்பிட்டா நீயும் சாப்பிடணும், தெரியல சார். கடிக்கிறது பாவக்காவை எங்க வீட்டுலலாம் கட் பண்ணுவாங்க, தேவையில்லையா? எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, பிள்ளைக்கு வாயில வச்சா கடிக்க தெரியாதுன்னு. அந்த மாதிரி வந்து கேட்கக்கூடாது கிட்ட எனக்கு கடிக்க தெரியாதா சார்? ஓகே, பாப்பா இப்ப அந்த பக்கம் அந்த அடியை எங்க சார்? இந்த பக்கம், இந்த பக்கமா? இப்போ இந்த பக்கம். அப்பதான் கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறீங்க? இந்த நடிப்பை நான் பார்த்துடுறேன். ஐயோ போதும் சார், பாவமா பரவாயில்ல, இருக்கு. சாப்பிடுங்க. போதும் சார். ஓகே, இங்க வச்சிருங்க வெளியே. என்ன வச்ச பூ எடுக்கிறீங்க? ஓ, பூ நிக்குதா? ஓகேவா, சூப்பர்ப்பா, தேங்க்யூ. ஓகே, மிக எளியது என்ன? வேற யாரு? மேலே ஒரு நிமிஷம் வரேன். மேலே மேலே வாங்க வாங்க, நீங்க தான் வாங்க. உங்கள் கணவருக்கு என்ன தண்டனை கொடுக்க விரும்புறீங்க? ஏன்? ஆக்சுவலாக 1.5 இயர்ஸாக லவ் பண்ணோம். லவ் பண்ணுறப்பலேருந்தே நான் சொல்கிறது வந்து கல்யாணத்தப்போ தாலி கட்டிட்டு எனக்கு வந்து ஃபோர்ஹெட்டில் நீ கிஸ் பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நான் வந்து தாலி கட்டுறப்போ நான் அவரையே பார்க்குறேன் கொடுப்பாருன்னு, கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கவே இல்லை. ஈவன் ஆஃப்டர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, அப்பயும் சொல்கிறேன் நீ எனக்கு கொடுக்கலன்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை அவர் செய்யலை எனக்கு. இல்லை, ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் எதுவும் இல்லை. எனக்கு அவங்க சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் என்னோட சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் என்ன தப்பாக நினச்சிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனால நான் தர மறுத்தேன். பட் ஆனால் போஸ்ட் வெட்டிங் ஷூட்டில் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு கொடுத்தேன். நான் அந்த ஃபோட்டோ கூட இருக்கு. இவங்க போய் சொல்கிறாங்க. அந்த மொமெண்ட் வராது again. எனக்கு புரியல. பொண்டாட்டிக்கு நெத்தியில முத்தம் கொடுக்கறதுக்கு ரிலேட்டிவ்லாம் என்ன நினைச்சுக்குவாங்களோங்கிற தயக்கம் இன்னமும் இருக்க பசங்கள்லாம் இருக்கீங்களா என்ன? இல்லை, ரிலேட்டிவ்லாம் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்ற தாட் எனக்கு இல்லை. அவங்க வந்து இவங்கள கொஸ்டின் பண்ணுவாங்க. ஸோ அந்த இவங்களை யாரும் கொஸ்டின் பண்ணுறக்கூடாது ஒரே ரீசன்னால தான் நான் அந்த இடத்துல கொடுக்கல. புரியுது. அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களை பத்தி தப்பா நினைச்சா என்ன செய்யறதுங்கிறதுக்காக அது காரியம் செய்யல, அப்படிதானே? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் என் பதில் கொடுத்துருவேன். நான் எனக்கு அவங்க கேட்கறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. பட் இவங்களை யாரும் கொஸ்டின் பண்ணுறக்கூடாது அந்த ஒரே ரீசனால தான் இவங்களை யாரும் கேட்டக்கூடாது. என்னோட ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். ஸோ அதனால தான் நான் அங்கே தரல. ஓகே, இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? அது பனிஷ்மெண்ட் வந்து ஆக்சுவலாக குங்குமம் வைக்கணும் எனக்கு. கல்யாணத்தப்போ இப்படி வைப்பாங்கல்ல குங்குமம், அது வந்து இங்கே தானே வைக்கணும். எனக்கு அவர் இங்கே வச்சு விட்டாரு. ஓ, அதுவும் தப்பு. அதுவும் தப்பு பண்ணிட்டு ஓகே, இப்போ நெத்தியில குங்குமம் வச்சு நெத்தியில முத்தமிடு இப்படி வருப்ப இப்படி வைக்கணும். சுத்தி வர. அப்படி வைக்கணும். இதை விட எளிய விஷயம் ஒன்று செய்ய முடியாது. அந்த முத்தம் ஓகே, இப்போவும் சொந்தக்காரன் பார்த்துருப்பான். நீங்க வச்சுக்க. ஓகே, தேங்க்யூ. தண்டனை ஒண்ணுமே வலுவா இல்லையே. தண்டனை ஒண்ணுமே வலுவா இல்லையேன்னு, ஸ்ட்ராங்கா இல்லையேன்னு. நாங்கள் வந்து 10 இயர்ஸாக லவ் பண்ணுறோம் சார். அதுக்கப்புறமா எவ்வளோ போராடி கல்யாணம் பண்ணியாச்சு. அவங்க லவ் பண்ணும்போது நிறையா சொன்னாங்க, நம்ம வந்து வேர்ல்டு டூர் போகலாம், கல்யாணம் முடிச்சுட்டு மாதம் மாதம் வெளியே போகலாம், ஊர் கூட்டு போகிறேன். லவ் பண்ணும்போது கூட வெளியெலாம் அப்பப்போ கூப்பிட்டு போவாங்க. நான் திட்டுத்தரமாக வருவோம், இவங்க வீட்டில் தெரியாது, அப்போல்லாம் கூப்பிட்டு போவாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வெளில போகலான்னா தூங்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 25 days ஆகுது. வரமாட்டாங்க. ஆனால் ஹனிமூனுக்குமே வந்து ஃபாரின் போகலான்லாம் பிளான் போட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கேயே போயிடலாமே, நம்ம பக்கத்துலேயே தமிழ்நாடுக்குள்ளே போகலாமே, பாண்டிக்குள்ளே போகலாமேன்னாங்க. கடைசி எங்கே போனீங்க? மாலிபுரமா? இல்லை, பாலி போனோம். பாலி. ஓகே, அது வந்து நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன். நான் அவங்களுக்கு பெட்டராக ஒரு ஆஃபர் கொடுத்தேன். ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடுங்க. 2 இயர்ஸ் டைம்க்கு அப்புறம் ஹனிமூன் போகலான்னு சொல்கிறாங்க. நான் இன்னொரு ஆஃபர் வேறு கொடுத்தேன். ஃபியூச்சரில் கண்டிப்பாக மார்ஸுக்கு ஹனிமூன் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். யாரா நீ? இப்போ
திருமணத்திற்கு முன்னாடி எங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க அவர் வீட்டுக்கு தெரியாம? இல்ல அவங்க வீட்ல எல்லாம் தெரியும், எங்க வீட்ல தான் தெரியாது. சரி, உங்க நானு வீட்டுக்கு தெரியாம வெளியூர்லாம் போனது இல்ல சார், எல்லாமே பாண்டிக்குள்ள தான். சும்மா நீங்க பீச். 2 பேருமே பாண்டிச்சேரியா? 2 பேருமே பாண்டி. ஓகே. திருமணத்திற்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு தெரியாம நீங்க எங்கெல்லாம் போயிருக்கீங்க? உண்மை சொல்லுங்க. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. நாங்க வெளியூர்லாம் போனதே கிடையாது. சென்னை போனோம். அது வந்து எங்க அம்மாக்கு தெரியும். எப்படின்னா இது அந்த காலேஜ்க்கு இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரிலாம் போல ஒர்க் ஷாப் அப்படி போகும்போது அவங்களும் வந்துருவாங்க. அந்த டைம்ல மீட் பண்ணிப்போம். அப்படிதான் நாங்க ரொம்ப ஓகே. கஷ்டப்பட்டு இப்ப வந்தோம். சொன்ன இடத்துக்கு ஹனிமூன் கூட்டு போறதுக்காக அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? சார், எனக்கு வந்து அவங்களுக்கு மெட்டி போட்டோன்னு நான் தாலி ஆக்சுவலாக ஒரு நாள் போட்டு பார்த்துட்டேன். மெட்டி போடுறேன், உள்ள போக மாட்டேங்குது. மெட்டி என்பது பொதுவா ஆண் போடுறது தான், தெரியுமில்ல உங்களுக்கு? அவங்க போட மாட்டாங்க. ஓகே, போட்டுடலாம் வாங்க. அது கழட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க. எதை கழட்டக்கூடாது? அதான் மெட்டி போட்டக்கப்புறம். மெட்டி போட்டே இருக்கணுமா அவரு? அது உங்க பாடு. முதல்ல நீ கேட்டாம இரு, அப்போ நான் கேட்டாம இருக்கிறேன். ஓகே, இந்தாங்க ஓட்டு வாங்க. போகும், கண்டிப்பா போகும். போலியா? அதை எக்ஸ்பேண்ட் பண்ணு. மெதுவா இந்தாங்க. இப்போ இது போகும் பாருங்க. ஓகே. இதை இப்போ எவ்வளோ நாள் போட்டுக்கணும் ஒரு கையில் காலில்? போட்டிருக்கு, அவங்க இஷ்டம். ஓகே. நீங்கள் எவ்வளோ நாள் தாலி போட்டிருக்கீங்களோ அவ்வளோ நாளைக்கு. அதான் நீங்கள் சொல்லுவீங்க. அதானே சொல்லுவீங்க. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதையும் நானா சொல்கிறது? அதான் நாங்கள் சொல்லுவது. ஏங்க நான் கெட்ட பேர் வாங்கி போகிறேன். அதான் சொல்லுவாங்க. ஓகே. இல்லை, அவங்க தாலி போட்டாலும் போடலாட்டையும் அவங்க மனசுலாம் கண்டிப்பாக லைஃப் லாங் இருக்கும். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். இப்போ அதுக்கு காலகட்டம் தெரியணும்ல எவ்வளோ நாளைக்குன்னு. அவங்க இஷ்டம் சார், அவங்க எப்போ ஆகணும்னு நினைக்கிறாங்களோ. ஓகே, தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ. இந்த ப்ராப்பர்ட்டிகள்லாம் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே இப்படி நான் தண்டிக்கன்னு நினைக்கிறேன், இவர் சொன்னார் செய்யலை, இந்த தண்டனை வழங்கன்னு நினைக்கிறேன், சும்மா வாய் வார்த்தையாக சொல்லணும்னு எது சொல்லுவீங்க? இந்த ப்ராப்பர்ட்டி இல்லை, இது மொத்தத்தையும் எனக்கு அவருக்கு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நீங்கள் சொன்னீங்க இல்லை ஸ்டார்டிங்கில் 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளோ போய் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்காரு பாருங்க. முகத்தை பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ போய் உதாரணத்துக்கு மேரேஜுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் காலையில் 9 to 5 ஜாப் போயிட்டு வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் வீட்டில் இருப்பார், அதுவும் மொபைல் நோண்டிட்டு இருப்பார். திரும்ப போயிட்டு நைட்டு 10:30 தான் வருது. இதில் யாருடைய மனைவி எல்லாம் திருமணத்துக்கு பிறகு நண்பர்களோட சேராதீங்கன்னு சொன்னது யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க? புது வருஷமா தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் எவ்வளோ பேர் மனைவி சொல்லியிருக்காங்கன்னு. ஓகே, சரி. இல்லை, இதில் நமக்கான டைம் இதில் கிடையாதே. அவங்க 9 to 5 ஒர்க்கை முடிச்சுட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஓகே. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நான் அம்மா வீட்டுக்கு போயாச்சுன்னா அவர் வெளியே போக மாட்டேங்கிறாரு, வீட்டில் தான் இருக்கிறாரு. எவ்வளோ நாளைச்சு கல்யாணம் ஆகி? 6 months ஆகுது. ஓகே சார், வீட்டில் இருந்தால் அதான் சொல்லிகிட்டே இருப்பா. நான் சொல்கிறதே வெளியே ஊர் சுத்த போகாமல் இருங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறது. அது அவருக்கு பிடிக்கல. ஆனால் நான் இல்லாத டைமில் ஒழுங்காக இருக்கிறார்ல, அதே மாதிரி ஃபுல் டைமும் இருக்கலாம்ல. வேற என்ன சொல்கிறாங்க? அதான் சார், ஃப்ரெண்ட்ஸோட போகக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்குவா. யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடையா? இல்லை, இப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து எமர்ஜென்சி என்னை ட்ராப் பண்ணுறான்னு கூப்பிட்டானா நான் போவேன். மறுநாள் இவன் எங்கேயோ போகணுன்னு சொல்லுவா, வா நான் வந்து ட்ராப் பண்ணுறேமே, இல்லை இருக்கட்டும் நானே போய்க்கிறேன்பா. அதுக்கு மறுநாள் வந்து சொல்லுவா, நேற்று ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா மட்டும் உனக்கு போக தெரிஞ்சில, நான் என்னைய மட்டும் எதுக்கு விடலாம்பா. அவளே வேண்டான்னு சொல்லிக்குவா, மறுநாள் வந்து அவளே எதுக்கு விடலைங்க. மனைவி எப்படி தாங்க சொல்லுவாங்க? உண்மையிலே வேண்டாம் நானே போறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன சொல்லலாம், இல்லம்மா பரவாயில்லம்மா நான் வர்றேம்மான்னு சொல்ல எதிர்பார்த்து தான் அது கூடாது சொல்றது, அப்படி தானே? நான் அப்படின்னு சொல்லுவேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவேன், கேட்க மாட்டா. இருக்கட்டும் நான் போறேன். இருந்தாலும் நான் வெளியே போய் அங்கே கொஞ்சம் தூரம் போகிறது வரைக்கும் வருவாரான்னு பார்த்துட்டு தான் போவேன். போதாதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஒளிச்சு போய் பேசுறது, எனக்கு தெரியாம பாத்ரூம்ல போய் மறைஞ்சிருந்துட்டு பேசுறது, அப்ப கடுப்பாகுமா இல்லையா? சார், பேசுறத தப்பா ஒட்டி கேட்டு தப்பா கேட்குறா சார். என்ன சார் பண்ணு? இது மொத்த எபிசோடு உங்க 2 பேர் கதையை கேட்டாலே முடிஞ்சிடும் போல இருக்கு, அவ்வளோ இருக்கு. 6 மாசத்துல இவ்வளோ இது இருக்கு சார். இன்னொரு 6 மாசம் வச்சுன்னா என்ன லிஸ்ட் பெருசாகும். ஓகே, என்ன எதை நீங்க பேசுனீங்க ஃப்ரெண்டு கிட்ட மறைச்சு, அதை அவங்க எதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க? சும்மா எங்கேயா கூப்பிட்றேம்பாங்க, இங்கே சினிமா போகலாம் அப்படி ஏதாவது கூப்பிடுவாங்க. அப்போ இவட்ட பெர்மிஷன் கேட்குற முன்னாடி இவளை ஒட்டி கேட்டுருவா, விட மாட்டா. இல்லை, அதை வந்து என்கிட்ட அது உண்மையே சொன்னால் பரவாயில்ல, வேற ஏதாவது ஒரு நாள் வந்து நான் விடலை, அதனால திடீர்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாட்டினாரு. எனக்கு ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு.
ஓகே. அது எதுக்குன்னு சொல்லிட்டே சொல்லலை லாஸ்ட் வரைக்கும். அதுக்கு பிறகு தான் நான் கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போகிறது தான் அவ்வளோ அர்ஜென்ட்டாக ஓடி இருக்காருன்ட்டு. ஓகே. வேற நான் இதை இப்படி என் கணவரை தண்டிக்க விரும்புகிறேன் அப்படின்னா வேற சொல்லுங்க. சார் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் குக் பண்ண தெரியாது. இல்ல பிஃபோர் என்ன மேரேஜ் முதல்ல தண்டனை சொல்லிருங்க அப்பதானே தெரியும். தண்டனை என்ன வந்துட்டு தண்டனை வாயில இருந்து நினைக்கிறீங்க? வந்துட்டு சாரி அப்படின்ற வேர்ட் வராது அவர்கிட்ட இருந்து. Okay, சாரின்ற இல்லம்மா, அது அவருடைய குணம். நான் கேக்குறது அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க விரும்புறீங்க? அவர் சாரி சொல்லணும் அது வாயில இருந்து. பனிஷ்மெண்ட் இல்லையே. அதுதான் அவர் கொடுக்குற அது போதும் சார்.